சுயாட்சி ட்ரக் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கோவை மாவட்ட பாரதிய ஜனதா அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக செப்டம்பர் 17 தேசிய தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு விஸ்வகர்மா ஜெயந்தியை கொண்டாடும் வகையில் இன்று பிறக்கும் 17 ஏழை கூலி தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் விழா கோவை அரசு மருத்துவமனையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜே புவனேஸ்வர் தலைமை தாங்கினார் மற்றும் மாவட்ட தலைவர் டி.கே. ராஜேந்திர பிரசாத், மாவட்ட துணைத் தலைவர் வி.கே.எஸ். சுப்பிரமணி முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் மற்றும் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இப்படிக்கு கோவை செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம். புவனேஸ்வரன், பாரதிய ஜனதா அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர். இன்று செப்டம்பர் 17 அப்படின்னா மக்களாகிய அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நமது பூகோளத்தின் தொழிலுக்கான உபகரணங்களை உருவாக்கிய விஸ்வகர்மா தெய்வத்தின் ஜெயந்தி விழா இன்று. இந்த பாரதிய ஜனதா அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் இந்த விழாவை நம்ம தேசம் முழுக்க தேசிய தொழிலாளர் தினமாக அனுசரித்து கொண்டாடிட்டு வந்துருக்கோம். இதோட மாநில தலைவர் அண்ணன் சி. பாண்டித்துரை அவர்களின் ஆசியுடன் அவருடைய அட்வைஸ் படி தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக இன்று அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் 17 குழந்தைகளுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேசிய தொழிலாளர் தினமான இன்று தொழிலாளருக்கான பிறப்பிடம் இதுதான். அப்படிங்கும் போது இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிச்சு இன்று விழாவை துவங்கியிருக்கோம். இங்க கோயம்புத்தூர்ல குறிப்பிட்டு 46 இடங்கள்ல நம்ம ஆட்டோ சங்கம், கட்டுமான தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், தையல் தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு தொழிலாளர்களுக்கான பிரிவுகள் சார்பாக ஒவ்வொரு இடங்களிலும் 46 இடத்துல நம்ம விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா ஏழை கூலி தொழிலாளர்களுக்கும் உதவி பண்ற விதமா, ஊக்கப்படுத்துற விதமா அங்க நிகழ்ச்சி நடத்தி விஸ்வகர்மா படத்தை வச்சு பூஜிச்சு கொண்டாடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே அதிகாலையில் 7:30 மணிக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி, பருப்பு போன்ற மளிகை ஜாமான் எல்லாம் நம்ம பிஎன்டி காலனி பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மண்டல தலைவர் திரு ஐயாசாமி அவர்கள் தலைமையில நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்து இங்க பெரியாஸ்பத்திரி வந்திருக்கோம். இங்கிருந்து துவங்கப்படும் நிகழ்ச்சி அடுத்த நமது மேம்பாலம் அருகில் உள்ள நமது ஆட்டோ ஸ்டாண்ட்ல அன்னதானம் இது துவங்கி பல்வேறு இடங்கள்ல நிகழ்ச்சி. ஆர்எஸ் புரத்தில் பார்த்தீங்கன்னா மண்டல தலைவர் சரண் சார்பாக
அங்க இருக்க துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் உபகரணங்கள், அவங்களுக்கு உடுப்பு, சேலை, துணிமணி, அரிசி பருப்பு. அதே மாதிரி நம்ம கவுண்டம்பாளையத்தில் தொடர் கொடியேற்று விழா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாக, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயால் சார்பாக கொடியேற்று விழா, ரதீஷ் அவர்கள் சார்பாக அங்க அன்னதானம். அதே போல என் கூட மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்குறாரு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் என்குடன் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்கிற ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன். இது மூலியமா நான் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். தொழிலாளர் அனைவரும் ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிற்சங்கம் ஆனது தொழிலாளருக்கான கேடயமாகவும் பாதுகாப்பு அரணாவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் பேர் உறுப்பினர் கொண்ட தொழிற்சங்கமானது இது அப்படிங்கிற ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இது கட்டாயமா சொல்றேங்க, அரசியல் அப்பாற்பட்ட தொழிற்சங்கம்னா. அதனால தொழிலாளர் அத்தனை பேரும் இந்த தொழிற்சங்கத்தில் இணைஞ்சு இன்றைய தினத்துல அவங்ககிட்ட தெரிவிச்சுக்க என்னன்னா, நலவாரியம் எங்க மூலியமாக பதிவு பெற்று அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக்குமாறு மக்கள்கிட்ட இந்த விஷயம் மூலியமாக, இந்த நிகழ்ச்சி மூலியமாக கேட்டுக்கிறாங்கன்னா, இதே போல வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இந்த செப்டம்பர் 17 இன்னும் சிறப்பாக தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா ஜெயந்தியானது கொண்டாடப்படும். இதே போல இன்று பாத்தீங்கன்னா மதுரையில போன வருஷம் கோயம்புத்தூர்ல நடந்த சிறப்பான நிகழ்ச்சிகள், அதே போன்று மதுரையில இன்று முப்பெரும் விழாவா அங்க எங்க மாநில தலைவர் பாண்டித்துரை அண்ணன் தலைமை தேர்ந்து நடக்கிறார் என்பதும் ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேங்க.